ஹாய் விவர்ஸ், ரொம்ப ஹைப்பில் இருந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. வால்யூம் 1ல் 4 எபிசோட இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 எபிசோடுமே பார்க்கறதுக்கு தரமாக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சீசன் 4ல் வெக்னாவை முழுசாக அழிக்கலை. அவனை முழுசாக அழிக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் ஓய மாட்டோன்ட்டு வெக்னாவை தேடுற வேலையில் நம்ம ஹீரோஸ் எல்லாமே இருக்காங்க. அப்படி இந்த சீசன் 5ல் 4 எபிசோடில் அவங்க காட்டின ஸ்டோரி, நான்சியோட தங்கச்சியை அந்த டெமோகார்கன் வந்து அந்த அப்சைட் டவுனுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த சீசனில் எல்லை விட வில்லு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டருங்க. 4வது எபிசோடில் சம்பவம் பண்ணுவான் பாருங்க, எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம கூஸ்பம்சமாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமில் ஒரு சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூக்குலேருந்து ரத்தம் அவனுக்கு வடியும். அதை தொடச்சிட்டு ஒரு பார்வை அவனு பார்ப்பான் பாருங்க. அதுக்கு வைக்கப்பட்ட அந்த கேமரா ஆங்கிள், அந்த ஃப்ரேமு பார்க்குறதுக்கு ஃபயராக இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட வாய்ஸும் சூப்பராக டப் பண்ணியிருக்காங்க. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ராபினோட டப்பிங் வாய்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. அந்த ஃபீமேல் யாருன்னு தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராபினுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன், இந்த ஸ்டோரி போகிற விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டஃபர் பிரதர்ஸ் தான் இந்த வெப்சீரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபைட் சீனு, அந்த டெமோகார்கன் வர சீனு எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்தே பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு நல்ல வெப்சீரிஸுங்க. வால்யூம் 2க்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் வால்யூம் 2க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.